சேலம் அரியானூர் அருகே பிரசித்தி பெற்ற 1008 சிவாலயத்தில் ஆவணி மாத வளர்ப்பிறை பிரதோஷ பூஜை, ஏராளமான பக்தர்கள் தரிசனம். சேலத்தில் பிரசித்தி பெற்ற அரியானூர் 1008 சிவாலயத்தில் ஆவணி மாத வளர்ப்பிறை பிரதோஷத்தை முன்னிட்டு மூலவர் அருணாச்சலேஸ்வரருக்கு நீல நிற பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகளுடன் நாகப்படுக்கை வைத்து பிரம்மாண்டமாக அலங்கரித்தனர். பிரதோஷ பூஜை தொடங்கியது. நந்தீஸ்வரருக்கு எண்ணெய் காப்பு சாத்தி சீவக்காய், பஞ்சாமிர்தம், தேன், பால், தயிர், இளநீர், கரும்புச்சாறு, திருமஞ்சனம், மஞ்சள் அரிசி, மாவு, சந்தனம் தொடர்ந்து சொர்ணாபிஷேகம் செய்து இறுதியாக விபூதி தூவி அரளி பூக்களால் அர்ச்சனை செய்து தீப ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. இதில் கூடியிருந்த பக்தர்களின் மேல் அபிஷேகம் செய்யப்பட்ட புனித நீர் தெளிக்கப்பட்டதும் நந்தி பகவானுக்கு மஞ்சள் பட்டாடை உடுத்தி நறுமண மலர் மாலைகள், வில்வம், அருகம்புல் மாலை அணிவிக்கப்பட்டு மஞ்சள், குங்குமம், சந்தனம் போட்டு வைத்து சிறப்பாக அலங்கரித்ததும் நந்தி பகவானுக்கு பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் கற்பூர தீபாரதனை காண்பிக்கப்பட்டது.
ரிஷப வாகனத்தில் காட்சியளித்த உற்சவ மூர்த்திகளுக்கு ஏகதீப ஆரத்தி, நட்சத்திர ஆரத்தி, கும்ப ஆரத்தி, நாகதீப ஆரத்தி உள்ளிட்ட பல்வேறு விதமான தீபாராதனைகள் காண்பிக்கப்பட்டவுடன் குடை விசிறி, சாமரம், கண்ணாடி உள்ளிட்ட பல்வேறு விதமான சோடசங்களால் சோடச உபசார பூஜை செய்து பஞ்ச கற்பூர ஆரத்தியுடன் மகா தீபாராதனை காட்டப்பட்டது. பின்னர் கோவில் யானை முன்னே செல்ல உற்சவ தெய்வங்கள் திருக்கோவிலை சுற்றி புறப்பாடு நடைபெற்றது. புறப்பாடு வந்த தெய்வங்களுக்கு 4 திக்கிலும் தீபாராதனை காண்பிக்கப்பட்டு இறுதியாக மூலஸ்தானத்தின் அருகே அடைந்ததும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டு பிரதோஷ பூஜை நிறைவு பெற்றதும் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் அன்ன பிரசாதம் வழங்கப்பட்டது.